நாங்க வந்து சிவகங்கை மாவட்டம் கண்ணக்குடி பிளாக்ல வந்து கேபியு மிடில் ஸ்கூல் தேவண்டாதால இருந்து வரோம். இந்த வானவில் மன்ற போட்டிக்கு வந்து உலகளாவிய சவால்களுக்கு உள்ளூர் அளவிலான தீர்வுகள் அது நாங்க நம்ம எடுத்தோம்னா ஏஐ ஃபிஷர்மேன். ஏஐ ஃபிஷர்மேன் என்னன்னா எங்களோட ப்ராஜெக்ட் வந்து மீன்பிடித்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது. என்னன்னா இப்ப நிறைய மீனவர்கள் கடலுக்கு போகும்போது அங்க புயல் சுனாமி இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இறந்து போறாங்க. அதை தடுக்கிறதுக்காண்டி தான் நாங்க இந்த ஏஐ ஃபிஷர்மேன் கண்டுபிடிச்சோம். இந்த ஏஐ ஃபிஷர்மேன் என்னன்னா வந்து ஒரு ரோபோட் வந்து மீன் பிடிக்கிற மாதிரி பண்றது. இந்த ஏஐ ஃபிஷர்மேன் நாங்க செஞ்சிருக்க இந்த ஏஐ ஃபிஷர்மேன் வந்து எந்த இடத்துல அதிகமாக மீன் இருக்குமோ அதை முன்கூட்டியே கணிக்கின்றன. இதனால வந்து மீனவர்கள் சரியான இடத்துல மீன் பிடிக்க உதவுகிறது. நாங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா செர்வோ மோட்டர், அர்டினோ யூனோ அண்ட் ஒயர்ஸ். செர்வோ மோட்டர் எதுக்குன்னா அந்த ரோபோட்டை இயக்குறதுக்கு, அந்த அர்டினோ யூனோ வந்து அந்த ப்ரோக்ராம் செட் பண்ண கரெக்டா அந்த மீன் வந்து புடிச்சு உள்ள போறதுக்காண்டி ப்ரோக்ராம் செட் பண்ண. அடுத்து ஒயர்ஸ் வந்து இதெல்லாம் கனெக்ட் பண்ண. நாங்க பண்ணிருக்கிறது வந்து ஒரு சின்ன மாடல் தான். ஆனா வந்து இதே நம்ம வந்து பேஸா பண்றதுன்னா சேட்டலைட் நம்ம வச்சு அதை சென்சார்ஸ் மூலமா கனெக்ட் பண்ணி வெதர்ஸ் அண்ட் கிளைமேட்ஸ் எப்படி இருக்கு, அதுல உள்ள ஆழம் எப்படி இருக்கு பாத்துக்கலாம். என் பேர் லக்ஷனா. நாங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் சாப்பிட்டே பிளாக்ல இருக்கோம். எங்கள் ஸ்கூல் நேம் வந்து ராமராஜ்டிஆர் டிஸ்ட்ரிக்ட் ஹை ஸ்கூல். இப்போ நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்னா வேஸ்ட் செக்ரிகேஷன். இதில் நாங்கள் என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்னா அர்டினோ யூனோ. அர்டினோலே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. அதில் நாங்கள் வந்து அர்டினோ யூனோ யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து அந்த கம்பார்ட்மெண்ட் ரொட்டேட் ஆகிறது வந்து ஸ்டெப்பர் மோட்டரும் ஸ்டெப்பர் டிரைவர் இது பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமானதே வந்து அந்த அர்டினோ யூனோ ஸ்டெப்பர் மோட்டர் தான். இந்த அர்டினோ யூனோவில் வந்து நாங்கள் ஸ்டெப்பர் மோட்டர் வந்து ஜம்பர் வயர் மூலமா கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இதை நம்ம வந்து சோலார்லயே இயங்க முடியும். பேட்டரி கரண்ட் எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணலாம். இதை நாங்க வந்து எதுக்காக செஞ்சிருக்கோம்னா குப்பையை வந்து ஈஸியா பிரிக்கிறதுக்காக செஞ்சிருக்கோம். நாங்க வந்து பள்ளி அளவிலையும் வட்டார அளவிலையும் நாங்க வந்து வின் பண்ணி வந்திருக்கோம். இப்படியே நாங்க வின் பண்ணுவோம். நாங்க பிளாஸ்டிக் மாசுபாடுங்கிற தலைப்பு எடுத்திருக்கோம். நம்ம அதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழிமுறைனா துணிப்பையை கையில் எடுக்கணும். நம்ம ஒரு முறை உபயோகப்படுத்தக்கூடிய ஸ்ட்ரா, கப்பு, கவரு, கேரி பேக்ஸ் இது எல்லாத்தையுமே முற்றிலும் தவிர்க்கணும். வீட்டில் மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரித்து வைக்கணும். பிளாஸ்டிக் சேகரிப்பு முகாம்களை நடத்தணும். சமூக அளவில் மறுசுழற்சி திட்டங்கள் செய்யணும். பள்ளியிலையும் வீடுகள்லையும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்.